அதன்படி நாம் நடக்க முயற்சி செய்ய வேண்டும். அதில் தான் இருக்கிறது. அது சிந்தனை மேலான சிந்தனையாக இருக்க வேண்டும், அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். இந்த அறிவு பற்றி தான் இப்பொழுது பாடமே. 38வது பாடல் ஒழிவில் ஒடுக்கம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒழிவில் ஒடுக்கம்னாக்கா மனத்தை ஒடுக்கக்கூடியது, ஓய்வு ஒழிவு இல்லாத இந்த மனத்தை ஒடுக்கக்கூடியது எதுன்னு சொன்னால் இது போன்ற பெரியோர்கள் எழுதிய பாடல். சீர்காழி கண்ணுடை வள்ளல் அவர்கள் அற்புதமாக எழுதியிருக்கின்றார்கள். இந்த நூல் படிப்பதற்கும் பொருள் புரிவதற்கும் சிறிது கஷ்டமாக இருக்கும். இப்பொழுது எனக்கு உள்ளத்தில் ஒன்று தோன்றியது. அனுபவம் தீபி எப்படி கேள்வி பதிலாக வந்ததோ அதுபோல் இது ஒரு கேள்வி பதிலாக போட்டோம்னாக்கா எளிமையாக புரியும் எல்லாருக்கும். அப்போ புரியும்போது ரொம்ப ரொம்ப சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் அடுத்த முறை கேள்வி பதிலோடு போடணும். இப்போ கூட அருள்ஜோதி மாத இதழில் பார்த்துருக்கலாம். இங்கே அனுபவம் தீபிகை பற்றி அந்த புத்தகம் அதில் 15 கேள்விக்கு பதில் போட்டிருக்காங்க. பார்த்த நல்லா அழகாக இருந்தது. ஒரு பக்கம் அதுக்குன்னு ஒதுக்கி இருக்கிறாங்க. அதனால் அது மாதம் மாதம் அது வெளியிட, அதனால தான் அந்த புஸ்தகம் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருக்கும் அந்த புஸ்தகம் கிடைக்கும். ஐயா தான் அது பிரிண்ட் பண்ணியிருக்காரு. அதனால் இது எல்லாருக்கும் கிடைக்கும். அது ரொம்ப முக்கியமானது அந்த நூல். இப்போ 38வது பாடல் ஒழிவில் ஒடுக்கம் என்பது, அந்த பாடலில் மறவாத தம்மை அறிவார் மருளோ அறிவோ விடயம்போல் ஆகி அறிவை அறிவது அறிவாகையினால் ஆறாரும் தம் தம் அறிவை அறியாபோல் அறி என்று அருமையான ஒரு பாடல். இதில் என்ன கருத்துன்னு சொன்னால், சகல கேவலங்களாகிய நினைப்பு மறப்பு என்றார். நமக்கு எப்பொழுதுமே நினைப்பு மறப்பு உண்டு. இந்த நினைப்பு மறப்பு இருக்கிற வரைக்கும் நம்ம இறைவனை அடைய முடியாது. இந்த ரெண்டும் ஒழியணும். தெரியுதுங்களா? இப்போ நாம் எதில் இருக்கிறோம் அப்படின்னா சகலத்தில் தான் இருக்கிறோம். கேவல நிலைக்கு வரலை. கேவல நிலைன்னு சொன்னால் தனித்த நிலை, சகலன்னு சொன்னால் எல்லோருடன் கூடிய நிலை. அப்போது தனித்த நிலை வரும்போது சிந்தனையும் தனித்து இருக்க வேண்டும். இதுதான் உலகில் சொல்லப்பட்டது. ஆனால் அருளியலில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், 36 தத்துவங்களோடு கூடியிருப்பது சகஜம், சகல நிலை. 36 தத்துவங்களோடு கூடியிருப்பது சகல நிலை. இந்த 36 தத்துவங்களையும் கடந்து நிற்பது கேவல நிலை. அப்போ 2 நிலை இருக்கிறது. இப்போ நாம் சகல நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ சகல நிலையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு அறிவு விளக்கம் வராது. கேவல நிலையில் 36 தத்துவங்களை கடந்து நிற்கின்ற போதுதான் இங்கே சகல நிலைக்கும் அருள் நிலைக்கும் இடைப்பட்ட நிலை கேவல நிலை. ஆகவே அந்த தனித்த நிலை, அந்த அருள் கிட்ட வந்திருக்கிறோம். அந்த கேவல நிலைன்னா அந்த நிலையை நாம் அடையணும். ஆகவே தான் இந்த 2 நிலையை சொல்றார். நினைப்பு மறப்பும் கடந்து அறிவாய் மறவாதிருந்த தம்மை அப்படின்னார். நாம் யாருன்னு சொன்னால் அறிவு தான், அறிவினுடைய சொரூபம். ஆனால் நாம் அறிவினுடைய சொரூபம் என்பதை நாம் மறந்திருக்கிறோம். ஜோதியின் சொரூபம் மறந்திருக்கிறோம்.
கருணையின் சொரூபம் அதையும் மறந்துருக்கிறோம், சிவத்தினுடைய சொரூபம் அதையும் மறந்துருக்கு, எல்லாம் ஒன்று தான். அப்போ தம்மை மறந்திருக்கிறோம். தம்மை மறந்து இருந்ததுனால தான் இவ்வளவு துன்பமும் நமக்கு வருது. சரியா? மகாதேவமால சொல்வாரு, தம்மை மறந்து அரளமுதம் உண்டு தேக்கும் தகவுடையார் தெருக்கூட்டம் சார்ந்து அப்படின்னார். அப்போ தம்மை மறந்து அப்படின்னார். அப்போ நாம் யார் என்பதை அதை மறக்கணும். அப்போ எந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னா, உண்மை நிலை எதுன்னு சொன்னா அந்த அருள் நிலை தான். அந்த நிலையை அடைந்தவர்கள் திருக்கூட்டத்திலே நான் சேர வேண்டும் என்று வள்ளலார் சொல்றார். தம்மை மறந்து அருளமுதம் உண்டு தேக்கும் தகவுடையார் திருக்கூட்டம் சார்ந்து நாயேன் வெம்மையெல்லாம் தவிர்ந்து வேள்வி விருந்தருந்தி அப்படின்னு சொல்றார். அப்போ யாருடன் சேருகின்றோமோ அத்தன்மைத்தாக ஆகும். அதனால அந்த மெய்ப்பொருள் சார்போடு நாம சேர்ந்து இருக்கணும். அந்த மெய்ப்பொருளை சேரும்போது தான் மெய்ப்பொருளாக ஆக முடியும். நாம கறிக்கட்டையா இருக்கிறோம், நெருப்போடு சேரும்போது தான் நாமளும் நெருப்பா ஆக முடியும். சரிதா? தொலைவா இருந்ததுன்னா கறிக்கட்டை தான், நெருப்பு தான். நல்லா புரிஞ்சு. அப்போ அதனால பிரயோஜனம் ஒண்ணே இல்லை. அப்போ மெய்ப்பொருளை சார்ந்து இருக்கின்ற போது மெய்ப்பொருளாவே ஆயிடும். அப்போ நம்மகிட்ட இருக்கிற பொய்ப்பொருள் ஒன்றுமே இல்லாத. அதுதான் பொய்க்கட்டு மெய்யானார். மணிவாசகர் பாடுறார், பொய்க்கட்டு மெய்யானார். இந்த பொய் உடம்பு கெட்டு மெய் உடம்பா ஆயிடுது. மெய் உடம்பு எது? சுத்த ஆன்மா. அதனால இப்படி அழகா சொல்றாங்க, சகல கேவலங்களாகிய நினைப்பு மறப்பு கடந்து அறிவாய் மறவாதிருந்த தம்மை மறந்தது போல் நினைத்து அறிய தொடங்கி. அப்போ நாமே அறிவாய் இருக்கிறோம், அந்த சொரூபமா இருக்கிறோம். ஆனா இப்போ நாம எல்லாத்தையும் மறந்து நாம் அந்த சிவன்னா எப்படி இருக்கும், அறிவுன்னா எப்படி இருக்கணும் பயிற்சி பெறுறோம். எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது பாருங்க சொல்றது. நாம் அந்த சொரூபமே தான் நம்ம மறந்து அந்த சொரூப நிலை வருவதற்காகவே நாம் என்னென்னமோ பயிற்சி பெற்றுங்கிறோம். அப்போ வேறுபடுத்தி காட்டியது எது? ஆணவம் கண்மம் மாய் யான் எனது, இதுதானே வேறுபடுத்தி காட்டியது. சிவம் வேறு நாம் வேறு என்று வேறுபடுத்துவது எதுன்னா மலங்கள் தான். இந்த மலம் நீங்கி போச்சுன்னா நான் தானோ அவர் தானோ அறிந்தலம் என்று ஒரு இடத்துல சொல்றார், தேனாகி தேனின் அருண் சுவையதாகி தீன் சுவையின் பயனாகி தேடுகின்ற நானாகி என் நிறையாய் நின்றோய் நின்னை நாயடியேன் எவ்வாறு நவிக்குமாறு. என் கூடவே இருக்கிற பொருள் வேற நான் எப்படி எண்ண முடியும்? நானே நீயே நானா இருக்கும்போது எப்படி வேறு பொருளா கருத முடியும்? கருத முடியாது என்றார் வள்ளலார். ஆன்மாதான் சிவம், சிவம்தான் ஆன்மா. அதனால இது ரெண்டு வேறு பொருள் அல்ல. ஒரு உதாரணம், பெரிய ஜோதி இருக்கு, ஒரு அகல் விளக்குல அந்த ஜோதி எடுத்து தனியாக வைக்கிறோம் ஏற்றி, அதுவும் ஜோதி தான், இதுவும் ஜோதி தான். அது பெருஞ்சோதி, இது சிறுஞ்சோதி. அப்போ ரெண்டு ஜோதியும் ஒன்று தான். ஒன்று பெரு வடிவாக இருக்கிறதும் அதுதான், இங்கே சிறிய வடிவாக இருக்கிறதும் அவர் தான். இதில் வேறுபாடு இல்லை. அப்போ இந்த சிறிய ஒளி ஜோதி தொட்டால் சுடும், அதுவும் தொட்டால் சுடும். இதுவும் வெளிச்சத்தை கொடுக்கும், அதுவும் வெளிச்சத்தை கொடுக்கும். அப்போ ரெண்டும் ஒரு பொருள் தான். இதை நாம் மறந்து இறைவனை தேடிங்கிறோம். எவ்வளோ அறியாமைன்றது அது சொல்றாரு.
அதாவது தம்மை மறந்தது போல் நினைத்து அறிய தொடங்குவோருக்கு எதிரிட்டு அடையும் விடயம்போல் தம்மை தமக்கு தோற்றும். ஆனால் எதிரிட்டு அறியும் விடயம்போல், விடயம்னா விஷயம்னு அர்த்தம். ஒவ்வொரு பொருளையும் வேறதான் பார்க்கிறோம், சரிதா? இப்போ நமக்கு வேறதான் தெரியுது எல்லாமே, இந்த பொருள் முதல் கொண்டு எல்லாமே வேற தெரியுது. ஆனா அந்த பொருள் தான் நாமுன்னு உணர்வது கிடையாது. எப்படி நாம ஆகிட முடியும்? உலகமும் வேறு இல்லை, ஆனா நமக்கு வேற தெரியுது எல்லாமே. அப்போ அந்த ஞான பேரறிவு உண்டான பிறகு நமக்கு அந்த உலக தோற்றமும் நாம தான், அதனுடைய உயிர்களும் நாம தான், கடவுளும் நாம தான், எல்லாம் ஒன்றென காணக்கூடிய ஒரு தன்மை அதற்கு. அப்போ எல்லாம் ஒன்றென காணக்கூடிய தன்மை தோன்றினா நீயே அந்த பரம்பொருள் தானே. உன்னை விட்டு வேற என்ன பரம்பொருள் காட்ட முடியும்? சரிதா? அதனால்தான் வள்ளலார் எல்லாருமே சைவத்துல என்ன சொன்னோம், இறைவன் திருவடி நீழலை அடைந்தனர். ஆனா வள்ளலார் என்ன சொன்னாங்க, இரண்டரை கலந்து அப்படின்னார். அப்போ இரண்டரை கலந்தார் என்னார்? அருட்பெருஞ்சோதி இடம் இரண்டரை கலந்தார். அருட்பெருஞ்சோதி ஆனேன் என்று அரையப்பா முரசுன்னு சொன்னார். அப்போ அந்த தன்மையா இரண்டரை கலந்தார், குற்றம் மேற்படி. அதனால இப்படிலாம் நம்ம சொல்லப்பட்டது. அறிவுன்னு சொன்னா நாம் அறிவு சொரூபந்தான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வள்ளலாருக்கு என்ன அறிவு இருக்கிறதோ அதே அறிவு நம்மகிட்ட இருக்கு. அவர் தேடி கண்டுபிடிச்சிட்டார் தான் அறிவா இருக்கிறதுன்னு, நம்ம தேடிங்கிறோம். இதுதான் விஷயம், சரிதா? ரெண்டு பேருக்கும் இதுதான் விஷயம். ஆனா உள்ள இருக்கிற பொருள் முழுமையா நம்மகிட்ட இருக்கு. கருணை என்பது முழுமையா இருக்கு, ஒளி என்பது முழுமையா இருக்கு. எல்லாமே நம்ம இடத்துல முழுமையா இருக்கிற ஒரு பொருள். ஆனா மலத்தினாலே அது தெளிவர தெரியாதனாலே அது வேறு இது வேறாக காட்டுகிறது. இதுதான் கண்ணாடியில நின்று பார்த்தோம்னா அது வேறு நாம வேற தான் ரெண்டா காட்டுது. இல்லை, பிரதிபிம்பம் அது மாதிரி காட்டுது. அது மாயினுடைய வேலை. மாயை தானே, மாயினுடைய சொரூபம். அது மயக்கக்கூடியது. எதை மயக்குது? அறிவு மயக்கக்கூடியது. அறிவு மங்கி போகுது. அதனால தெளிவில்லாத ஒரு நிலைக்கு வருவது இந்த மாயை தான். மாமாயை களைந்திட வல்லபிரான் நீ அலையும், எல்லா மர என இழந்த நலன் சொல்லாய் சுரபூபதிய. இது அருணகிரியார் பாடுறார் கந்தர் அனுபூதியில. அப்போ எல்லாம் அரணர். அப்போ எது அரணம்? வந்த பாசங்கள் எல்லாவற்றையும் அருந்துடும். அதுதான் ஜோதி தரிசனம் காட்டினார். மறைச்சின்னு இருக்கிறதெல்லாம் மொத்தம் நீங்கணும். நீங்கிட்டாக்கா சுயஞ்சோதியா நம்ம உள்ள இருக்கிறது பெருமான் தான். அது வரைக்கும் நம்ம தெரியாத வரைக்கும் அவர் வேறு நாம் வேறு தான், அப்படிதான் பார்த்துக்கின்னு இருக்கிறோம். அதனால தெளிவு அடையணுன்றதுக்கு தான் இந்த பாடல்லாம் ஒளியுள் ஒடுக்கம்னு சொன்னாவே கொஞ்சம் இடித்து உரைக்கக்கூடியது. அதுதான் இங்க சொல்றாரு. எதிரிட்டு அறியும் விடயம் போல் தம்மை தமக்கு தோற்றுமானால் அது மருட்போதமோ அருட்போதமோ. அப்போ தனக்கு எதிராக தோன்றுனாக்கா அது அருட்போதம் சொல்றதா மருட்போதம் சொல்றதா அப்படின்னா மருட்போதம் தான். ஏன்னா நாம தான் அந்த பொருள்ன்றது உணராம வேறா நினைப்பதனால நம்முடைய அறிவு மருள் அறிவு. அறிவுல எத்தனையோ வகை இருக்கு. வள்ளலார் சொல்றாரு, இந்திரிய அறிவு, கரண அறிவு, உயிரறிவு, ஆன்ம அறிவு, அருள் அறிவு, சிவ அறிவு, இத்தனையும் நிறைய சொல்றாரு. அப்போ அறிவு வேறுபடும் போது செயல்பாடுகளும் வேறுபடும். அதனால அதை சொல்றாரு மருட்போதமும் அருட்போதமும். அப்போ மருட்போதம்
அப்போது மருள் அறிவு, இருள் அறிவுன்னு ஒன்று இருக்குது. இந்த உலகத்தார் எல்லாமே இருள் அறிவு. இந்த உலக மாயிலிருந்து நீங்கி அருள்நிலைக்கு போக நினைக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு மருள் அறிவு. இதையும் நீங்கி அருள்நிலை பெற்ற அதுதான் அருள் அறிவு. இப்போ 2ஆம் கட்ட நிலையில தான் நாம் சன்மார்க்க அன்பர்கள் இப்படி நடுவில் நிற்கிறோம். இருளிலிருந்து மருளில் வந்திருக்கிறோம். இந்த மருளிலிருந்து தெருளுக்கு போனோம். அப்படி அந்த மேல்நிலை அடையணும். அதுக்காக தான் இவ்வளோ நூலும் படிக்கிறோம். ஆகவே அது சொல்கிறாரு, அறிவை அறிவது அறிவு ஆகையினால். அப்போது இந்த அறிவை அறிவது எது? சிற்றறிவை பேரறிவால் அறிவு. அப்போது இந்த சிற்றறிவு தான் நம்முடைய அறிவு. சரிதா? ஜீவ அறிவு சிற்றறிவு, ஆன்மா அறிவு சிற்றறிவு. அதனால மனத்தினுடைய அறிவும் சிற்றறிவு. இதெல்லாம் நம்முடைய அறிவெல்லாம் சிற்றறிவு. அப்போ இந்த சிற்றறிவை அறிவது எது? பேரறிவு. அறிவை அறிவது அறிவு ஆகையால் ஆறாரும் தம் அறிவை அறியா போல் அறி அப்படின்னார். ஆறாரும் தம் தம் அறிவை அறியா போல. ஆறாருன்னா 36 தத்துவங்களையும் நாம் இல்லை, எல்லாமே நாம் தான் நினச்சிக்கின்னு இருக்கிறோம். 36 தத்துவங்கள் இந்த உடல் இயங்குவதற்காக செயல்படுவதற்காக அது இறைவன் வைக்கப்பட்ட தத்துவம். அதை நீங்கி வரும்போது தான் கேவல நிலை நமக்கு வரும். கேவலம் சொன்ன தனித்த நிலை. இப்போ நாம் எப்படி இருக்கிறோம்னா சகல நிலை, அந்த 36 தத்துவங்களோடு கூடி இருந்து குழாவி கொண்டு இருக்கிறோம் ஒன்றும் கேட்டால். அதனால் அறிவு விளக்கம் வரலை. இதெல்லாம் நீங்கி வரும்போது தான், கேவல நிலை வரும்போது தான் நம்மளுடைய அறிவு மேலான அறிவாக தெரியும். அதுதான் இங்கே சொல்கிறார். அறிவாயிருந்த தம்மை அறியத் தொடங்குவது தம் அறிவை கொண்டு ஆகலே. அப்போ எதை கொண்டு நாம் அந்த அறிவை அறிகிறோம்? தம் அறிவை கொண்டு தான். சரிதா? அதனால தன்னுடைய ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு அறிவு இருக்கு. அது என்ன அறிவு? சிவ அறிவு இருக்கு. அதனுடைய அறிவு தான் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும்போது, அது தெளிவுபடுத்தும் போது தான் நாம் தெளிவு முடியும். இல்லைன்னா தெளிவு அடைய முடியாது. அறிவாயிருந்த தம்மை அறியத் தொடங்குவது தம் அறிவை கொண்டு ஆகலின் 36 தத்துவங்களும் தம் அறிவை தாம் அறியாதிருப்பன போல் தம்மை பிரித்தறியாது சும்மா இருப்பதுவே தம்மை அறிவதென்று அறி அப்படின்னார். அதனால இதெல்லாம் பிரித்து அறியக்கூடாது என்பது தான். அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, சும்மா இருப்பதுவே அப்படின்னார். அது பாட்டு அது செயல்பாட்டு நடக்கும். சரிதான்? 36 தத்துவங்கள் அது பாட்டு இயக்கம். அப்போ சும்மா இருப்பதுன்னாக்கா செயலற்று இல்லை. நாம அந்த அறிவாய் சும்மா இருக்கணும். எதனும் ஈடுபடாம சும்மா இருத்தல் தான் அந்த அறிவாய் இருத்தல் தான். அந்த அறிவாய் நாம இருக்கணும் அப்படின்றது தான். அப்போ இந்த உலகத்தோடும் அல்லது இந்த 36 தத்துவங்களோடும் கூடி இருக்கின்ற அறிவு அது சும்மா இருத்தல் கிடையாது. சரிதான்? அது சகல நிலையாக வந்துடும். தனித்த நிலை என்பது அறிவு மாத்திரமா நாம் இருக்கிறோம் அப்படின்றது அது வேறா நின்று பார்க்கணும். நம்முடைய செயல்பாடை வேறா நின்று பார்க்கும்போது தான் நம்முடைய அறிவுத்தன்மையை நாம் இருக்கிறோம் என்பதை உணர முடியும். முன் சகல கேவலமாயிருந்த ஆன்மா தன்னை யார் என்று பார்த்தபோது தான் வேறு அவை வேறாய் பிரிந்தார் போல இப்போது சும்மா இருந்த ஆன்மா தன்னை எதிரிட்டு பார்ப்பின் இச்சுத்தம் பிரிந்து கேவல சகலங்களில் செல்லும் ஆகலின்
ஆறாரும் தத்தம் அறிவை அறியா போல் அறி என்றார். என்ன சொல்றாரு? முன் சகல கேவலமாயிருந்த ஆன்மா அப்படின்னா, இதுக்கு முன்னே எப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் 36 தத்துவங்களோடு கூட இருந்தோம். ஒரு சில நேரத்தில் ஒரு சிலர் ஆன்மாக்கள் தவம் செய்கிறாங்க. அது தவம் செய்யும்போது இந்த 36 தத்துவங்களை கடந்து இருக்கின்ற போது அது தனித்த நிலை, கேவல நிலைன்னு பேர் அதுக்கு. அப்போது அப்படியும் இருக்கிறோம், இப்படியும் இருக்கும். மறுபடியும் சகஜத்துக்கு வந்துடுவோம். தியானம் பண்ணுறாங்க, மறுபடியும் எங்கே வரணும்? சகஜத்துக்கு தான் வரணும். ஆனால் தியானம் பண்ணும்போது அந்த உள் ஒளியை கண்டவர்கள் மறுபடியும் சகஜத்துக்கு போக மாட்டாங்க. ஏன்னா இதில் ஏற்படுகின்ற ஒரு இன்பம் இந்த கீழ்நிலையில் இன்பம் வராது. அப்போது அதுலேயே நாட்டம் இருக்கும். அந்த மேல்நிலை அந்த ஒளி நாட்டம், உள் ஒளியை கண்ட அறிவதிலேயே நாட்டம் இருக்கும் அந்த மனம். அது கொஞ்சம் கேப்பு விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா உலகில் நாட்டத்துக்கு வந்துடும். அதனால் இந்த மனத்தை ஒருமைப்படுத்துவது தான் சிறப்பு. அதுதான் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் சொன்னார். அப்போ ஒருமைன்னு சொன்னால் உள்ளே இருக்கிற ஜோதியும் இந்த நம்முடைய ஜோதியும் ரெண்டும் ஒன்றாய் இருப்பது போல பாவனை தான். அந்த பாவனை தான் மேலான நிலையை நமக்கு அளிக்கும். அதனால தான் அப்படி சொல்றார். முன் சகல கேவலமாயிருந்த ஆன்மா தன்னை யார் என்று பார்த்தபோது தான் வேறு அவை வேறாய் பிரிந்தார் போல அப்படின்னார். அப்போ ரெண்டும் ஒன்றா இருக்கும்போது, அதாவது சகலம் கேவலன்றது ரெண்டும் ஒன்றா, அதாவது நினைப்பு மறப்பு. சகல கேவலன்னா நினைப்பு மறப்பு, தெரியுதுங்களா? அப்போ ரெண்டும் ஒன்றா இருந்தபோது அவை வேறு இவை வேறா தெரியும். இப்போது சுத்தமாயிருந்த ஆன்மா, அப்போ இதிலிருந்து விடுபட்டு தூய்மையாக இருக்கக்கூடிய ஆன்மா எதிரிட்டு பார்ப்பின் இச்சுத்தம் பிரிந்து கேவல சகலங்களில் செல்லும் ஆகலின் அப்படின்னார். அப்போ சுத்தமாயிருந்த ஆன்மா தன்னை எதிரிட்டு பார்ப்பின், எதிரிடு இந்த நம்ம என்ன செய்கிறோம் போகிறோம் அப்படின்றது நம்ம உள்ள இன்னும் இறைவன் ஆணையிடுறான். நம்ம எது செய்கிறோம் எல்லாமே நான் இப்போ கூட சொன்னார் பாருங்க, ஒருத்தர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நாம் கொடுக்கலை, ஆனால் கொடுக்க வைக்கிறோம். இப்போ எனக்கு ஒரு சின்ன அனுபவம். காபி சாப்பிட போனேன். வழியில் ஒரு கால் ஊனமாக ஐயா அப்படின்னு கேட்குறான். எனக்கு பரிதாபப்படுறேன், கொடுக்க மனம் கொடுக்கல, அங்கே உத்தரவு விடலை. அதுக்கப்புறம் காபி சாப்பிட்டு திரும்பி வரும்போது நல்ல ஒருத்தர் நடுத்தர வயசு, தூய ஆடை, நல்ல வேட்டி, நல்ல சட்டை, நல்லா இருக்கான். ஒரு ஃபேமிலியை விட நல்லா இருக்கான். ஐயா அப்படின்னு கையை ஏந்துறான். அவனுக்கு கொடுக்குது. பாருங்க வித்தியாசம் பாருங்க. இவன் ஊனமுற்று இருக்கிறான். உண்மையே அவனை பார்த்து பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலை அவனுக்கு வேண்டான்னு சொல்லுது, இன்னொருத்தனுக்கு குடுன்னு சொல்லுது. அப்போ எது சொல்லுது? யார் சொல்படி நம்ம நடக்கிறோம்? நமக்கு உள்ளே இருக்கிற ஆன்மா இல்லை இறைவன் தான் நமக்கு உணர்த்துகின்றான். நீ இதுக்கு கொடு, அதுக்கு கொடுக்காத. அப்போதான் நினைச்சேன், என்னடா இது, எனக்கே தெரியுது அது இந்த ஆன்மா பாவம் யாருன்னா கொடுத்தா தான் இது பழைக்கும். ஆனால் அவன் நல்ல இன்னொரு நிலை பார்க்குறான், நல்ல தூய்மையாக இருக்கிறான், நல்லா இருக்கிறான். அவன் குடும்பத்தில் வேறு என்ன கஷ்டமோ தெரியல, இப்படி அச்சமாக கையை ஏந்துறானே அப்படின்னு நினச்சி தான் அங்கே கொடுத்தோம். அதுக்கப்புறம் மறுநாளும் இந்த யார் மருத்துவமோ அவங்க கொடுக்க வச்சதுன்னு வச்சுங்க. அப்போது நம்ம உள்ளத்தில் இயக்குகின்ற அந்த இறைவன் இதுக்கு கொடு, அவனுக்கு கொடுக்காத அப்படின்னு அதுதான் உத்தரவு விடுது நமக்கு. அதன்படி தான் நம்ம செய்கிறோம். நீ அவனையே பார்க்கணும்.
நான் தான் கொடுக்குறேன், நான் தான் போகணுன்னாக்கா அது வந்து ஆணவத்தில் முடியும். உள்ளே இருக்கிறவன் எதை கொடுக்க, யாருக்கு கொடுக்க சொல்கிறான், யாருக்கு வேணான்னு சொல்கிறான், அவனை நோக்கணும் நான். அப்போ அந்த நிலையிலிருந்து பார்க்கணும். ஒவ்வொன்றும் பார்க்கும்போது தான் அதுதான் சுத்த நிலைன்னு சொன்னார். எதிரிட்டு பார்க்கும்போது ஆறாரும் தத்தம் அறிவை அறியா போல் அறி அப்படின்றார். நினைப்பு மறப்பு இன்றி அறிவாயிருத்தலின் மறவாத தம்மை என்றார் அப்படின்னார். நினைப்பு மறப்பு இன்றி அப்படின்னார். அப்போ நினைப்பு மறப்பு தான் நம்ம வாழ்க்கையில வந்து சகஜமா இருக்கு. உலகில்னு சொன்னாவே நினைப்பு மறப்பு தான். அப்போ இந்த ரெண்டும் இல்லாத இருக்கணும். நினைப்பும் இருக்கக்கூடாது, மறப்பும் இருக்கக்கூடாது. அப்போ என்னதான் இருக்கணும் அப்படின்னா அந்த அறிவு சொரூபமா இருக்கணும். அறிவு சொரூபன்றது எல்லாமே ஒன்றென பார்க்கக்கூடிய நிலை அந்த அறிவு சொரூபமா இருக்கணும். அதனால அந்த நிலையில நாம் வாழ்ந்தோமையானால் நமக்கு எந்தவித துன்பமும் இருக்காது. நாம் அந்த மேலான நிலையை அடைவதற்கு அதுதான் ஒரு சாத்தியக்கூறாகவும் இருக்கும். ஆகவே தான் இப்படி சொல்றார். அதாவது அறிவை அறிவது அறிவு, அறிவை அறிவது அறிவு ஆகையினால் ஆறாரும் தந்தம் அறிவை அறியாவோல் அறி. அப்போ 36 தத்துவங்களும் வந்து ஜட வஸ்துக்கள். அது அறியுமான்னா அறியாது. சரிதான். அப்போ நம் மேலான ஒரு பொருள் தான் அதுதான் அறியுது. இது நான் தான் செய்தேன் அப்படின்னு எதை சொல்லுது? அந்த ஆணவ மலம் தான் சொல்ல வைக்குது. அதுக்கு மேற்பட்ட ஒரு நிலை அறிவாக இருக்கிறது. அதுதான் வந்து மேலிருந்து பார்க்குது. அந்த மேலிருந்து பார்க்கும்போது தான் இதெல்லாம் வந்து கீழ்நிலை என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ மேலான ஒரு நிலை நமக்குள்ள இறைவன் உணர்த்துவதை பார்க்கணும். அந்த உணர்த்தும் பிரகாரம்தான் நம்முடைய வாழ்க்கையை செலுத்துமையானால் அது பெருநிலைக்கு நாம் அழைச்சி கொண்டு போவோம். ஆகவே இப்படி சொல்றார். மறவாத தம்மை அறிவார் மருளோ அறிவோ விடயம்போலாகி அறிவை அறிவது அறிவாகையார் ஆறாரும் தத்தம் அறிவை அறியாபோல் அறி. ஊன்றின் நிலம் அசையின் நாதம் ஒழிந்த சிவம் தோன்றா துணை உனக்கு தோன்றுமோ? தோன்றின் விரல் நுதியை தீண்டுவ போல் வாய் முகத்தை மென்று சிரிப்பது போல் பார்த்து தெளி அப்படின்றார். இதெல்லாமே அனுபவம் தான் சொல்றார். என்ன சொல்றாரு? ஓர் தண்டால் ஊன்றின் சடமாய் உள்ள நிலமும் அப்படின்னார். அதாவது நிலம்ன்றது உங்களுக்கு தெரியும். நிலம்னா வெட்ட தரை, அதுதான் நிலப்பகுதி. இதை வந்து எப்படி அசையும்? அது ஒரு கடப்பாறை வந்து ஓங்கி ஒரு அழுத்தினாக்கா கொஞ்சம் அது அசைஞ்சு கொடுக்கும். சரிதான். எங்கேயோ ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு வண்டி போச்சுன்னா இது பூமி கூட கொஞ்சம் அசைவு வரும், நிலத்தினுடைய அசைவு. அதுதான் சொல்றார். ஓர் தண்டால் ஊன்றின் சடமாய் உள்ள நிலமும் அசையின் எனின். அது கூட அசைதுன்னு சொன்னா எல்லா தத்துவங்களுக்கும் முடிவாகிய நாத தத்துவத்தையும் கடந்து உனது உயிர்க்குள் தோன்றா துணையாயிருந்த சிவத்தை அண்ணார். எல்லா தத்துவங்களுக்கும் முடிவாகிய நாத தத்துவம். அப்போ தத்துவத்துக்கு கடைசி தத்துவம் எது? நாதம். எப்படி நாதம்னு சொல்ல முடியும்? இப்போ சுத்த தத்துவம் வந்து அது சிவ தத்துவம்னு சொல்லுவாங்க. சுத்த வித்தை, ஈஸ்வரன், சதாசிவம், விந்து, நாதம். 36வது தத்துவம் நாதம் தான் ஈராக சொல்லப்பட்டது. அதுக்கு கீழே இருக்கிறது தான் வந்து அசுத்த தத்துவம். காலம், நியதி, கலை, புருடன், அராகம், வித்தை, மாயை, இதெல்லாம் வந்து 7 தத்துவங்கள். அது வித்யா தத்துவம்னு சொல்லுவாங்க. அது கீழே இருக்கிறது தான் வந்து
இது ஞானேந்திரியம் கண்மேந்திரியம், அப்புறம் வந்து அதுக்கு இது மனம் சித்தி புத்தி அகங்காரம், அதுக்கீழே தான் வந்து ஞானேந்திரியம். இப்படி வந்து 36 தத்துவங்கள் இருக்கிறது நமக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். ஆகவே வந்து இது கடைசி தத்துவம் நமக்குள்ள இருக்கிறது எதுன்னா நாத தத்துவம் அப்படின்னு சொல்றார். நாத விந்து கலாதி நமோ நம அப்படின்னு அது எனக்கு ஒரு குரு நான் சொல்லி கொடுத்தார். நாதம் விந்து கலை ஆதி நமோ நம அப்படின்னார். ஆன்னு போட்டா என்ன ஆகுது? ஆன்ற ஒரு சவுண்டு. அப்புறம் அதுதான் அந்த வரி வடிவு தான் விந்து எழுத்து. அது சொல்றது பாருங்க நாதம். என்ற ஒரு பொருள் கொடுக்குது பாருங்க, அது கலை. இந்த மூன்றுக்கும் அப்பாற்பட்டு விளங்குவதுன்னு சொல்றார். நாதம் விந்து கலை ஆதி நமோ நம. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லப்பட்டது. அதனால எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற பொருள் எதுன்னு சொன்னா அந்த பரம்பொருள் தான். அதனால வந்து இப்படி சொல்றார், நாத தத்துவத்தையும் கடந்து உனது உயிர்க்குள் தோன்றா துணையாய் அப்படின்னார். அப்போ நம்ம உயிர்க்குள் வந்து தோன்றா துணையா இருக்கிறது அந்த பரம்பொருள் தான். அது நாம் உணர்றதே கிடையாது. நாமன்றது உணர்விலே தான் நாம் போய்கின்னு இருக்கிறோம். என் அறிவு நான் என் சொல்லுத அதில் தான் போய்கினே இருக்கிறோம். ஆனால் இறை அறிவுன்றது நாம் எப்பவுமே வந்து உணர்ந்து பார்ப்பதில்லை. சரிதா? அப்போ உணர்ந்து பார்த்தோம்னா நாம் எதுவுமே இல்லை, கருவிதான் என்பதை அப்போதான் நீங்கள் தீர்க்கமாக தெரிஞ்சுக்க முடியும். நாம எதுவுமே இல்லை. அப்போ உள்ளே இருந்து உணர்த்துவது இறைவன் தான். அவன் உணர்த்திய ஒன்றும் செயல்படுவான். அது நல்லது கெட்டது. அதனால எல்லாமே எல்லாரும் செய்யறது நல்லது கெட்டதுன்றது எல்லாத்துக்குமே இருக்கு. கெட்டது கூட செய்வானா? ஒரு கேள்வி. செய்வான். என்னன்னா அவன் அந்த வினைக்கீடா செய்ய வைக்கிறான். அர்த்தம் ஏன் அப்படின்னா ஒரு அந்த வினை வந்து இன்னொரு வினை செய்தவனுக்கு அது எதிராக வந்து போக்கணுமே இல்லை. அதனால வந்து இறைவனுடைய படைப்பிலே வந்து ரெண்டும் ஒன்று தான். கெட்டவன் வந்து நல்லவன்றது அவன் படைச்சது தான். சரிதா? அதில் தான் ஒரு பாடல் சைவத்தில் சொல்லப்பட்டது. அவரவர் உள்ளத்தில் அவரவரை ஈசன் அவரவரை கொண்டு ஏற்றுமானால் நல்லார் கொல்லார் என்று நாடுவதே எல்லாம் சிவன் செயல் என்று உன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நல்லவன் கெட்டவன் ஏன் நம்ம பிரித்து பார்க்கணும்? அப்போ இவர் மூலியமா நமக்கு துன்பம் ஏன் வருது? நான் செய்த துன்பம் முன் செய்தது இவர் மூலியமா எனக்கு வருது. அப்படி எடுத்துக்கணும் நம்ம. சரிதான்? நான் செய்த நன்மை இவர் மூலியமா எனக்கு வருது, கிடைக்குது. அப்படி எடுத்துக்கணும். அப்படிதான் வந்து சொல்லப்பட்டது. இது நல்லவரும் கொல்லவன்றது கிடையாது. இறைவன் வந்து அவன் வந்து அவர் மூலியமா நமக்கு உணர்த்துறான், செயல்பட வைக்கிறான். நமக்கு கஷ்டமா இருக்குது, நான் எந்த வித துன்பமே செய்யலை, என்ன இப்படி அடிக்கலாம் அப்படின்னு கேட்குறோம். ஆனால் முன் செய்த வினை அவர் மூலியமா நமக்கு இறைவன் தான் செய்ய வைக்குது. அப்போ நாம யாரு அப்படின்னா எல்லாமே கருவி தான் என்பதை தெளிவாக உணர்ந்துட்டுனா யார் மீதும் நமக்கு கோபமே வராது. சரிதா? எல்லாமே இறை செயல் என்று நாம் நினைக்கணும். அதாவது உயிர்க்குள் தோன்றா துணையாய் இருந்த சிவத்தை உன் போதத்தை ஊன்றி நின்று அறிவேன் எனின். உன் போதம்னா நம்முடைய அறிவு. ஊன்றி நின்று அறிவேன் எனின் அது உனக்கு தோன்றுமோ? தோன்றாது. ஏன் தோன்றாது? நம்ம அறிவு. அதாவது உன் போதத்தை ஊன்றினார். போதம்னா இந்த இடத்துல தற்போதம். நம்முடைய ஆணவம் கண்ணும் மாயை கலந்திருக்கிற அறிவினால இறைவனை அறிஞ்சிக்க முடியுமான்னா அறிய முடியாது. அப்போ இது வந்து நீங்கினாதான் நாம அறிஞ்சிக்க முடியும். அதுதான் இங்க சொல்ற. உன் போதத்தை ஊன்றி நின்று அறிவேன் எனின்
அது உனக்கு தோன்றுமோ? தோன்றாது என்பதுதான். உன் போதத்துக்கு அது தோற்றும் எனின், அப்படியே வந்து தோற்றினாலும் எப்படின்னு சொல்றாரு. அழகா வந்து அந்த உதாரணம் கொடுக்கறது இருக்குது பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம். ஓர் விரல் தன் நுனியை தான் தொடல் போலும். இப்போ இந்த ஒரு விரல் இருக்குது, இதை வந்து நம்ம தொடரோம்னாக்கா அந்த உணர்வு தெரியுது, நமக்கு தொட முடியுது. இந்த முகம் இருக்குது, வாய் இருக்குது, இது எதிரிட்டு கடிக்க முடியுமா? இந்த முகத்தை கடிக்க முடியாது. அது இருந்த இடத்துல அப்படி அப்படியே இருக்குது. அதுதான் இங்க உதாரணம் காட்டார். ஓர் விரல் தன் நுனியை தான் தொடல் போலும், முகத்தின் கண் இருந்த வாய் அம்முகத்தை எதிரிட்டு கரித்து மென்று சிரிப்பது போலும் ஆம் அப்படின்னார். இது வந்து இந்த முகத்தை வந்து மென்று தின்ன முடியுமா? தின்ன முடியாது. இதனை ஆராய்ந்து தெளிந்து அறிதி. அப்போ இந்த தொடுவதற்கு ஒரு உணர்வு கொடுக்கிறான், நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அது எதிரீடாக வந்து செய்யுது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து எதுக்கு சொன்னாருன்னா, தோன்றா துணையாக இறைவன் இருக்கிறான், அவன் தான் எல்லாம் செய்ய வைக்கிறான். இருந்தாலும் அந்த உன்னுடைய போதத்தினாலே எதிரிட்டு அறிய முடியாது. உன்னுடைய போதம் சொன்னாவே தற்போதம், நம்முடைய அறிவு, தன் அறிவு பேரு. தன் அறிவினாலே இறைவனை அறிய முடியாது. அப்போ எந்த அறிவு? சிவ அறிவினால தான் அறிந்து கொள்ள முடியும் என்பது தெளிவா சொல்றார். ஆகவே இதனை ஆராய்ந்து தெரிந்து அறிதி அப்படின்னார். அதனால வந்து ஒரு வாய் இருக்குதுன்னு சொன்னா, இந்த முகத்தை வந்து இந்த வாய் வந்து கண்ணை பார்க்குமான்னா பார்க்காது, கண்ணு மற்றது பார்க்குமானா பார்க்காது. அது அது எடுக்கிற இடத்துல அது அதுதான் அப்படி அப்படியே இருக்கும். சரிதான். அந்த விரல் அது தொடுவதை பார்க்குது, உணருது. தொடுவதை அது உணர்வது. ஆனால் அதுதான் செய்யுமே தவிர, இந்த முகத்தில் வந்து இப்போ தொடுவதை உணர்வுதுன்னு சொன்னால் அது வந்து அருள் போலும். இது வந்து இருந்த இடத்துல வந்து செயல்படுதுன்னு சொன்னால் அது சிவன் போலும். இந்த ரெண்டும் வந்து நம்ம எடுத்து உதாரணம் காட்டுறார். அதுதான் சொல்றார். ஊன்றின் நிலம் அசையின் நாதம் ஒழிந்த சிவம் தோன்றா துணை உனக்கு தோன்றுமோ? நாதம் ஒழிந்த சிவம் தோன்றா துணை உனக்கு தோன்றுமோ? தோன்றின் விரல் நுதியை தீண்டுவ போல் வாய் முகத்தை மென்று சிரிப்பது போல் பார்த்து தெளி அப்படின்னார். அதனால வந்து அது இருக்கிற அந்த அவயவங்கள் அப்படி அப்படியே செயல்படுமே தவிர, இந்த நாதம் என்பது நாதம் ஒழிந்த சிவம். சக்தி இல்லைன்னா சிவம் அப்படி அப்படியே இருக்கும். அப்போ நாதம் என்பது சக்தி, சிவம் என்பது ஒளி. இந்த ரெண்டும் வந்து சேர்ந்த ஒரு பொருள். சரிதான். அப்போ இந்த நாதம் தான் எல்லாவற்றையும் வந்து படைக்குது, செயல்பட வைக்குது, உணர வைக்குது. எல்லாம் சிவம் இருந்த இடத்துலையே உணர வைக்குது. ரெண்டும் ஒரு பொருளாக இருந்தாலும் செயல்பாடுகள் வெவ்வேறாக இருக்கிறது அப்படின்னா, அப்போ இது தாயாகவும் அது தந்தையாகவும் கருதி நாம் வந்து உழலார் பாடுறார். எல்லாருமே அதுதான் பாடுறார். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம்னார். அப்போ இந்த ரெண்டும் தான் நம்மை தாங்கி கொண்டு இருக்கிறது, தாய் தந்தை அப்படின்னார். அப்போ தாய் என்றது தான் முதல்ல நாம் உணர முடியும். சிவங்கிட்ட நாம் போக முடியாது. அப்போ போகணும்னு சொன்னால் இங்கே வந்து தாய்கிட்ட வந்து நம்முடைய யான் எனது விட்டாலும் அந்த சிவத்துக்கிட்ட போக முடியாது. ஏன்னா யான் எனது நாம விட்டாலும் கூட வாசனாமலம் இருக்கும்னு சொல்றார். அந்த வாசனாமலம் கடைசி வரைக்கும் பரயோகம் வரைக்கும் வரும்னு சொல்றார். சரியா? அந்த பரயோகத்துல வந்து வாசனாமலம் எங்கு நீங்குகின்றதோ அப்போ அந்த சிவத்தோடு இரண்டர கலந்து
ஒரு தன்மையாக ஆகும். அது வரைக்கும் சிவத்தோடு இரண்டரை கலக்க முடியாது என்பது ஒளிவொடுக்கம் பல இடங்களில் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன். அருள் தரிசனம், அதுக்கப்புறம் பறை தரிசனம், பரயோகம், அதுக்கப்புறம் தான் சிவம். இதுக்கு இடையில 3 நிலை இருக்குது. இந்த 3 நிலை வரைக்கும் யான் எனது லேசா இருக்கும். ஏன் இருக்குது? அங்க கூட கருணை பாருங்க. சிவத்தினுடைய அனுபவத்தை உணர்வதற்காகவே அங்கு யான் எனது லேசா வச்சிருக்கிறோம். சரிதா? அது உணர்வதற்காகவே. வேறா நின்னாதான் சிவத்தினுடைய அனுபவத்தை நாம அனுபவிக்க முடியும். ரெண்டும் ஒன்னாயிட்ட பிறகு அனுபவிக்க முடியாது. தேனை விளிம்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுவைச்சாதான் அந்த இன்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேனிலே விழுந்துட்டாக்கா அது இன்பம் அதுலேயே போயிடும். நமக்கு சுவைத்து இன்பத்தை அனுபவிக்க முடியாது. அதுக்காக தான் இப்படி வச்சாங்க. கடைசியில் சிவத்தோடு இரண்டரை கலக்கணும்னு சொன்னால் அங்கு வாசனா மலமாக இருக்கின்ற யான் எனது அது எங்கு விடுபடுகிறதோ அங்கு சிவம் இரண்டரை கலந்துவிடும் என்பதுதான் நம்ம ஏற்கனவே. நுட்பத்தால் ஆன்மா உள்ளும் பூரணத்தால் அதற்கு புறம்புமாய் பிரிபடாது சிவம் இருத்தலின் ஆன்மாவால் அதனை பிரித்து அறியக்கூடாது ஆகலின் இங்கனம் உவமை கூறினார். அதாவது நுட்பத்தால் ஆன்மா உள்ளும் அப்படின்னார். ஆன்மாவுக்கு உள்ளீடாக என்ன இருக்கிறது? அந்த பரம்பொருள் இருக்கு. ஆன்மா இருக்கு, ஆன்மாவுக்கு உள்ள என்ன இருக்குது? பரம்பொருள் இருக்கு. அதனால்தான் சொன்னார் நுட்பத்தால் ஆன்மா உள்ளும் பூரணத்தால் அதற்கு புறம்புமாய் பிரிபடாது சிவம் இருத்தலின். பூரணத்தல்னு சொன்னால் பூரணம் முழுமையா. அப்போ முழுமையா என்ன இருக்குது? எல்லாம் சிவ ஒளி தான், சிவம் இருக்கிறது. பூரணத்தால் அதற்கு புறம்புமாய் பிரிபடாது, தனக்கு அந்நியமாய் இருந்தாலும் கூட அது பிரிபடாது இருக்கிறது. எதுக்கு பிரிபடாது இருக்கு? ஆன்மாவுக்கு பிரிபடாது இருக்கிறது. சிவம் இருத்தலின் ஆன்மாவால் அதனை பிரித்து அறியக்கூடாது. அதனால ஆன்மா வேறு சிவம் வேறு என்பது இல்லை. இந்த ஆன்மா எங்கெங்கு இருக்கிறதோ அங்கங்கு சிவம் இருக்கு. ஏன்னா ஆன்மாவின் உள்ளீடாக சிவம் இருத்தலின் ஆன்மா வேறு அது வேறு, சிவம் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்பது சொல்றார். ஆகலின் இங்கனம் ஓமை கூறினார் அப்படின்னு சொல்றார். பற்றியது தானாம் படிக நீ பற்றுவிட பற்றை எதிரிட்டு பார்த்தால் என் சற்றும் பிரியா சிவனை பிரித்து அறிய தேடும் அறியாமை கான் ஆணவம் அப்படின்னார். தன்னை சார்ந்த நிறம் யாது? அந்நிறம் தானாயிருக்கும் படிகம் அப்படின்னார். படிகன்றது வெண்மையான ஒரு கல். அது உங்களுக்கு தெரியும். அந்த படிகம் ரொம்ப ரொம்ப வெண்மையாக இருக்கும், தூய்மையாக இருக்கும். ஒரு கலர், அதாவது ஒரு ரோஜாப்பூ, சிகப்பு ரோஜாப்பூன்னா அது சிகப்பு தன்மையாக காட்டும். அந்த படிகம் முழுமையாக சிகப்பு தன்மை. மஞ்சள்னா மஞ்சள் தன்மையாக காட்டும். அதனால எது தன்மையாக நாம் வைக்கிறோமோ அது தன்மையாக காட்டும். அதுதான் இங்கே தன்னை சார்ந்த நிறம் யாது? அந்நிறம் தானாயிருக்கும் படிகம் போலும் யாதோர் கருவி அடுத்தது அதன்மயமாவை நீ அண்ணினார். யாதோர் கருவி அடுத்தது அதன்மயமாவை. அப்போ இங்க கருவின்னு சொல்றார். கருவின்னு சொல்றது நம்முடைய தத்துவங்கள் தான். கருவிகள் தான் தத்துவம். அப்போ இந்த தத்துவங்கள் எப்படி எப்படி இயக்குதோ அது தன்மையா மாறுது. சரிதா? நம்ம வினைக்கீடா என்னென்ன நாம இன்னொன்று அது வினைக்கீடா அது செயல்பட வைக்குது. யாதோர் கருவி அடுத்தது அதன்மயமாவை நீ. அக்கருவிகள் நீங்குதற் பொருட்டு உனக்குள் இருந்த சிவமாகிய பற்றை எதிரிட்டு பார்த்ததனால் பயன் என்னை உள்ளது அப்படின்னார். அப்போ
உன்னுள்ள வந்து எதை நினைக்கிறியோ அது அதுவா தெரியுது. அதாவது யாதோர் கருவி அடுத்தது அதன் மயமாவை. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு தெய்வத்தை பிடிச்சின்னு இருக்காங்க. எனக்கு வந்து அம்பாள் தான் பிடிக்கும், எனக்கு முருகன் பிடிக்கும், எனக்கு விநாயகர் பிடிக்கும், பல பேர் வந்து பல விதமாக பிடிச்சுன்னு இருக்காங்க. அது அவங்களுடைய உள்ளத்தை அறிவை பொறுத்து இருக்கு. அது சொல்றார், யாதோர் கருவி அடுத்தது அதன் மயமாவை அப்படின்னார். இப்போ முருகனை பிடிக்குதுன்னா முருகனுடைய தன்மை எனக்கு அது சொல்லும் போதும் கேட்கும் போதும் அது ஆனந்தத்தை கொடுக்கும். அதே மாதிரி விநாயகர், அம்பாள் எது வந்து யாரார் சொல்றாங்களோ அது அந்தந்த தன்மை உள்ளவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குது. எல்லாம் ஒன்றை வந்து நினைக்கலன்னா கூட அந்தந்த கருவி வந்து எது நினைக்குதோ அந்தந்த தன்மையா வந்து உணரும் போது இன்பத்தை கொடுக்குது. அதுதான் சொல்றார், யாதோர் கருவி அடுத்தது அதன் மயமாவை நீ அக்கருவிகள் நீங்குதற் பொருட்டு உனக்குள் இருந்த சிவமாகிய பற்றை எதிர்த்து பார்த்ததனால் அப்படின்னார். அப்போ உனக்குள் இருக்கின்ற சிவமாகிய பற்றை எதிரிட்டு பார்த்ததனால் பயன் என்னை உலகு. அப்போ சிவத்தை வந்து எதிரிட்டு பார்த்தீன்னா என்ன பயன் இருக்கிறது? நீ தான் அந்த பொருளிலிருந்து உணராம சிவன் அது இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன பயன் இருக்கு? புரியுதா? சிவராத்திரியில் போய் பார்த்தோம், கோயில் கோயிலாக வந்து சுற்றி சுற்றி வரும். நமக்கு அருள் கொடுப்பானா அப்படின்ட்டு தான் வேண்டி வேண்டி தான் நம்ம போகிறோம். இந்த கோயில் ஒரு கோயில் விடுறது இல்லை, எல்லாத்தையும் போகிறோம், தப்பு இல்லை. அது நீதான்னு தெரியாத எல்லாவற்றையும் சுற்றி சுற்றி வந்து என்ன பிரயோஜனம்? அப்போது நம்முடைய அறியாமை தானே. சரியா? நீ தான் அந்த பரம்பொருள்னு தெரிஞ்சுக்கலையே. அதுதான் சொல்கிறார், உனக்குள் இருந்த சிவமாகிய பற்றை எதிர்த்து பார்ப்பதனால் என்ன பயன் அப்படின்றார். உனக்குள்ள இருக்கிற அந்த சிவத்தை விட்டுட்டு நீ எதிர்த்து பார்க்கறதுனால என்ன பயன்? நீயே அந்த சொரூபம் என்பதை உன்னால் பார்க்க முடியல. ஏன்னா நாம் அந்த தகுதி உடையமா நாம் நினைக்கிறோம். சரிதா? இது இறைவனுடைய படைப்புன்றது தெரியல. நம்மளை இப்படி படைச்சிருக்கிறது இறைவன் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படைப்பாக படைச்சிருக்கிறான். அந்தந்த படைப்பில் அது அது இயங்கி கொண்டு இருக்கிறது. சரிதா? அதுதான் அதுக்கு முன்ன அது சொன்னார். அப்போது அது அது தன்மையாக இயங்கி கொண்டு இருக்கிறது. எல்லாம் ஒரே மாதிரி இல்லை, அறிவு ஒரே மாதிரி விளங்குவது இல்லை. அந்தந்த அறிவு வந்து அந்தந்த தன்மையாக விளங்குது. எல்லாம் சேர்த்த அறிவு தான் பேரறிவு. சரிதா? ஒரே மாதிரி இருப்பதில்லை எந்த அறிவும். சரிதா? அதுதான் சொல்றார், ஓர் அணுவளவேனும் உன்னை விட்டு பிரியாதிருந்த சிவத்தை உன் போதத்தால் பிரித்து உன்னை விட அக்தோர் முதலாய் கண்டு அதனை அறிய தேடும் பேதமை ஆணவமானது. நான் சொல்லிட்டார் பாருங்க, ஓர் அணுவளவேனும் உன்னை விட்டு பிரியாதிருந்த சிவத்தை. சிவம் பிரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம பேர் இருக்காது. என்ன சொல்லுவாங்க, சீக்கு அந்த கொம்பு நீக்கிடுவாங்க, சவமாயிடும். சிவம் இருக்கிறதுனால தான் நமக்கு பேர் எல்லாமே ஆக்டிவாக இருக்கணும். அது இல்லைன்னா வேற மாதிரி. அதுதான் இங்கே சொல்றார், ஓர் அணுவளவேனும் உன்னை விட்டு பிரியாதிருந்த சிவத்தை. நம்ம விட்டு எப்பனா பிரிஞ்சிருக்குதா? பிரிஞ்சு இல்லை. ஒரு காலத்தில் பிரிய போகுது. அது உடல் வேறு உயிர் வேறா போகுது. ஆனால் அந்த உயிர் மறுபடியும் அந்த உடல் புது உடல் எடுத்துன்னு வரப்போகுது. ஆனால் அப்படிதான் பிரியுமே தவிர நம்ம விட்டு எங்கேயுமே போவது இல்லை. சிவம் இந்த ஆன்மாவோடு இரண்டரை கலந்து நிற்பது. அதனால் சொல்றார், பிரியாதிருந்த சிவத்தை உன் போதத்தால் பிரித்து உன்னை விட அக்தோர் முதலாய் கண்டு அதனை அறிய தேடும் பேதமைன்னு சொன்னார். எவ்வளவு முட்டாள்தனம் பாரு! பேதமை, அறியாமை. அதாவது உன் போதத்தால் அப்படின்னார். அங்கே அதான் முக்கியம். தன்னை அறிவை கொண்டு தேடுவதெல்லாம் வந்து என்ன ஆகும்? அது தவறாக தான் போகும்.
அறிய முடியாது. அப்போ சிவ அறிவை கொண்டு தான் அறியணும். அது நாம் தான் என்பது அது உணர்த்தும். அப்போ உணர்த்தும் போது தான் சிவம் வேறு தான் வேறு அல்ல என்று உணர்ந்து கொள்ள முடியும். அது வரைக்கும் நாம் தேடுகின்ற பொருளாகவே இருக்கும். கடைசி வரைக்கும் தேடோனா தேவனை தேடி என்னுள்ளே கண்டு கொண்டேன். அப்புறம் சுவாமி பாடினார். அப்போ உள்ளே இருக்கிற அந்த சிவத்தை நாமே அறிந்து கொள்ள முடியலன்னு சொன்னா அப்போ எப்போதான் அறிவோம்? அப்போ அந்த அறிவு வரும்போது தான் இது வரைக்கும் நாம் எங்கெங்கேயோ சுற்றி வந்தோம், அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அறிவு தான் உண்மையான அறிவு, அதுதான் நாமோ அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து நமக்குள் இருக்கிற அந்த சிவம் என்ன செயல்பட வைக்குதோ அப்படியே அது வழியவே போகணும். அந்த வழியாகவே நாம் நடக்கணும். நடந்தாக்கா அதுக்கும் நமக்கும் ஒன்றும் இல்லை. சரி, அதாவது எதில் வந்து செலுத்துதோ அப்படியே நம்ம போகணும். நாம் வேறா நின்று பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் சிவம் வேறு ஆன்மா வேறு இல்லை என்பது அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் வேறு வேறாக தெரியும். ஆமாம், அறிவால் அறியணும்னு சொல்கிறார். அந்த அறிவினால தான் அறிந்து கொள்ள முடியும். அது கூட சிவ அறிவினால் அது உணர்த்து தான் நீ உணர்த்த உணர்தலின் சொன்னார். அப்போ உணரும் போது தான் உணர்த்தும் போது தான் உணர முடியும். அது வரைக்கும் இப்படி தேடியும் தான் நாம் இருக்கணும். அப்போ தேடுவது எது அப்படின்னா பேதமை அப்படின்னா அறியாமை, மூடத்தனம். இது எதனால நம்ம தேடுறோம் அப்படின்னா ஆணவத்தினால தான் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆணவம்தான் தேடுது. இதில் குறிப்பு என்ன சொல்றாரு? சகல கேவல சகலங்களை நீக்கி அருளால் தன்னை உள்ளபடி அறிந்த ஆன்மா. சகல கேவலங்களை நீக்கி அருளால் தன்னை உள்ளபடி அறிந்த ஆன்மா. அப்போ சகல கேவலங்களை நீக்கின்னு சொன்னார். சகல கேவலன்றது நினைப்பு மறப்பு. இப்போ இருக்கிறவங்க எல்லாருக்குமே நமக்கு நினைப்பு மறப்பு உண்டு. இதை நீங்கணும். அது நீங்கிறதுக்கு என்ன வழி? அதுதானே நம்ம பார்க்கணும். அதுதான் சொல்றார். தன்னை உள்ளபடி அறிவது தான் அப்படின்னா அது கூட நாம் அறிஞ்சுக்க முடியுமா? அங்கதான் போடுறார். அருளால் தன்னை உள்ளபடி அறிந்து. அப்போ அருள் தான் நமக்கு அறிவிக்கணும். இல்லைன்னா நாம அறிய முடியாது. அது உணர்த்தணும். அறிவு தான் உணர்த்தணும். கேவல சகலங்களை நீக்கி அருளால் தன்னை உள்ளபடி அறிந்த ஆன்மா தனக்கு வேறற இருந்த சிவத்தையும் அவ்வருளால் அறிய வேண்டும் அப்படின்னா. அப்போ தனக்கு வேறற அப்படின்னா வேறா இல்லாத சிவத்தை அப்போதான் அறிய முடியும். அப்போ எது துணை செய்யுது? இந்த அருள் தான் துணை செய்யுது. அப்போ அந்த அருள் தான் வந்து நாம் பிடிக்கணுன்றார் வள்ளலாறு. நீ சிவத்துக்கிட்ட போவாத, நீ அருளை பிடி அப்படின்னாரு. அருள் என்பது ஒரு தாய் மாதிரி நாம் வச்சுக்கணும். எப்பவுமே தாய் இடத்துல வந்து போனாதான் தந்தை இடத்துல வந்து நேராக தந்தைகிட்ட போக முடியாது. தந்தைகிட்ட போகணுன்னா தூய்மையாக இருக்கணும். தாயின்னா எல்லாவற்றையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதனால் வந்து அந்த தாய் இடத்துல தான் வந்து அந்த நமக்கு அந்த சிவத்தை காட்டக்கூடியவள் அந்த அருள் சக்தி தான். அதனால் வந்து நாம் வந்து அந்த அருளை பிடிக்க வேண்டும் என்பது தான் அந்த இடத்துல சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அருளால் தன்னை உள்ளபடி அறிந்த ஆன்மா. அப்போது நாம் ஆன்மா என்பது அப்போதான் தூய ஆன்மா என்பது அந்த அருள் உணர்த்த நாம் உணர முடியும். இல்லைன்னா உணர்ந்து கொள்ள முடியாது. தனக்கு வேறற இருந்த சிவத்தையும் அவ்வருளால் அறிய வேண்டும். அப்போ சிவத்தை வந்து அந்த அந்த அருள் தான் உணர்த்துது. நமக்கு வேறா இல்லை, அதுதான் சிவம். ஆன்மாதான் சிவமாக இருக்கிறது
பேரொளி தான் சிற்றொளியாக இருப்பது, சிற்றொளி தான் பேரொளியாக இருப்பது என்பதை அது உணர்த்துகின்றது. அதனை குரு உபதேசத்தால் அறிந்து கொள்க அப்படின்றார். அப்போ குரு என்பது யாரு அப்படின்னா, நம்முடைய அறியாமையை நீக்குபவர் தான் குரு. அப்போ அந்த குருவினிடத்துல சென்று அறிந்து கொள்க அப்படின்னு சொல்றார். இந்த காலத்துல குரு யாரு? வள்ளலார் தான் நமக்கு குரு. அப்போ அந்த வள்ளலாரை அனுதினமும் நினைக்கும் போது நம்முடைய அறிவில் உணர்த்துவார். சரியா? அவரை மாதிரி குரு வேற யாருமே கிடையாது. அதுதான் சொல்றார், அதனை குரு உபதேசத்தால் அறிந்து கொள்க. வள்ளலார் உபதேச பகுதியை நிறைய எழுதியிருக்கார். அந்த உபதேச பகுதியை நாம் எத்தனை முறை படித்தாலும் கொஞ்சம் விளங்குவது கடினம்தான். உரைநடையில் தான் இருக்குது. உரைநடையில் எளிமையாக எழுதிட்டார்னு நினைக்காதீங்க. அது உட்பொருள் வேறுவாக இருக்கும். அது மனத்தில் தெளிவு அடைகிற வரைக்கும் நாம் படிக்கணும். அவ்வளோ சீக்கிரம் நமக்கு தெளிவு வர்றது ரொம்ப கடினம். அது படிக்க படிக்க வெவ்வேறு நாளும் வெவ்வேறு புது புது அனுபவங்கள் நமக்கு தோன்றும், அர்த்தங்கள் தோன்றும். அதனால தான் சொல்றார், அருளால் அறிய வேண்டும் என்பதனை அறியாமை அறிவு அகற்றி அறிவினுள்ளே அறிவுதனை அருளால் அறியாதே அறிந்து என்னும் சித்தியாருள்ளும் காண்க. சைவ நூலில் ஞானத்தை சொல்லக்கூடியது சித்தியார். அந்த சித்தியார்து பாடல்கள் நிறைய இருக்குது. அந்த பாடலில் ஒரு அடி சொல்றாரு, அறியாமை அறிவு அகற்றி. அதுதான் நமக்கு கருப்புத்துறை போட்டு காமிச்சார். கருப்புத்துறை என்றது அறியாமை. அறியாமை அறிவு அகற்றி அறிவினுள்ளே அறிவுதனை அருளினால் அறியாதே அறிந்து. அப்போ நமக்கு உள்ளே இருக்கிற அந்த பரம்பொருள் அறிவை அருளினால் அறிந்துன்னார். தானா அறிந்து கொள்ள முடியாது. அப்போ ஒருத்தர் காட்டும் போது தான் நாம் உணர முடியும். நாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கோம்? கைமேல் பிறை என்றால் நீ சிவம்மாவை, ஆணை கை போல அபிநவத்து அதுல வரும். காக்கை இருந்த மனை. அப்போ காக்கை இருந்த மனைனாக்கா, அப்போ இன்னொருத்தர் உணர்த்தினாதான் தெரியும். அந்த தெருக்கு போயிட்டு இவருடைய வீடு எது பாருன்னா, அந்த வீட்டு மேலே ஒரு காக்கா உட்கார்ந்துருக்குது பாருங்க, அதுதான் ஒரு அடையாள குறிப்பாக விரல் காமிப்பாங்க, அதுதாங்க அப்படின்வாங்க. அப்போது எளிமையாக போய் அந்த இடத்துக்கு போக முடியும். அப்போது விரல் எது அப்படின்னா, காட்டுவது எது அப்படின்னா அருட்சக்தி தான். அதே மாதிரி கைமேல் பிறைன்னு சொன்னார். மூன்றாம் பிறை தெரிந்தும் தெரியாமலும் இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சிலர் கண்ணுக்கு தெரியாது, ஒரு சிலர் கண்ணுக்கு நல்லாவும் தெரியும், ஒரு சிலர் கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாது போல இருக்கும். மூன்று தன்மையாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு விரல் நுனி காட்டி இந்த ரெண்டு மரக்கலைக்கு நடுப்புற பாரு, என் கை விரலில் நான் எங்கே காட்டணும் அதை பாரு அப்படின்னா. அப்போ பார்க்கின்ற போது அப்போ பிறை தெரியுது. அப்போ பார்க்கின்றது எது? ஆன்மா, கண்ணு. காட்டுவது எது? விரல், திருவருள். காணப்படுவது எது அப்படின்னா அந்த சிவம், பிறை போலும் சிவம். அப்போ இந்த மூணு பொருளும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையது. சரிதா? காண்பான், காட்சி, காணப்படும் பொருள் மூன்றும் ஒன்றாய் ஆனதன்னே வெண்ணிலாக சொன்னார் பாருங்க. அதனால இதெல்லாம் இன்னொருத்தர் உணர்த்துதுன்னு சொன்னால் அது திருவருள் தான் என்பதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நாம் எங்கேயோ போய் அலைகிறோம், ஒருத்தன் பார்த்துக்கினே இருப்பான், என்ன இவர் நடைமுறைக்கு மாறாக இருக்கிற, என்னங்க யாரை பார்க்கணும் அப்படின்னு. இல்லைங்கன்னாரு, அது கேட்கறது தானுங்க. நீங்கள் கேட்டால் சொல்லுன்னே இல்லை, நீங்கள் இப்படியே பார்த்துருந்தா எப்படி அப்படின்னு கேட்குறவங்க. அப்போது அவன் கேட்ட உடனே அவன் வழிகாட்டுவான். நாமளே தெரிஞ்சுக்க முடியாது, இன்னொருத்தர் சொன்னாதான்
தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இது உலகில் நடைய வந்து நாம் நினைவில் வச்சுக்கலாவே நமக்கு நல்லாவே தெரியும். அதுதான் இங்கே சொல்கிறார். இதை பிரியாது அதனுள் அடங்கின் கருவிகள் தொடரா அப்படின்னார். சிவத்தை பிரியாது அதனுள் அடங்கின். அப்போ சிவத்திலேயே நாம் வந்து இந்த ஆன்மா இரண்டரை கலந்து நின்றா கருவிகள் தொடரா. இந்த 36 கருவிகளும் வந்து இருக்குமே தவிர அது செயல்பாடற்று இருக்கும். அதனை பிரிக்கின் தொடரும். ஆகலின் பற்று விட பற்றை பார்த்தால் என் அப்படின்னார். அப்போ அதனை பிரிக்கும் தொடருன்னும் போது அப்போ அதிலிருந்து நாம் நீங்கும் போது மறுபடியும் பழைய நிலைக்கே வந்துடும். அதனால வந்து சொல்றார், சிவத்தை பிரியாது அதனுள் அடங்கின் கருவிகள் தொடரா, அதனை பிரிக்கின் தொடரும். அப்போ எதுவுமே பிரிக்க, இருந்தது இருந்தபடி காட்டின்னு சொல்லுவாங்க. அது சைவ சித்தாந்தத்தில் வந்து நால்வருக்கு வந்து உணர்த்தியது. அவர் வந்து எப்படின்றது இருந்தது இருந்தபடி, தட்சிணாமூர்த்தி இருந்தது இருந்தபடி காட்டினார். அதில் பல பொருள்கள் இருக்கு. அது மாதிரி அந்த இறைவன் உணர்த்துவதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அதனை பிரிக்கின் தொடரும். ஆகலின் பற்று விட பற்றை பார்த்தால் என் என்றால், பற்று விட பற்றை பார்த்தால் என் என்று சொல்றார். அதாவது கருவிகள் தொடரா அதனை பிரிக்கின் தொடரும்.